தஞ்சை மாவட்டத்தில் உயிருடன் இல்லாத நபரின் ஆவணங்களை போலியாக தயாரித்து அவரது நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்து அபகரித்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது. நில அபகரிப்பு கும்பலின் நூதன மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? இல்லாத கிணற்றை காணவில்லை என்று கூறி நடிகர் வடிவேலு அலப்பறை செய்த காட்சிகளை விஞ்சும் வகையில் இங்கு சிலர் உயிரோடு இல்லாத நபரின் பெயரில் போலி ஆதார் அட்டை தயாரித்து அவரது நிலத்தையே ஆட்டையை போட்டிருக்கின்றனர். மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி? நில அபகரிப்பு கும்பல் போலீசாரிடம் கூண்டோடு சிக்கியது எப்படி? தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மேலவழுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் தாவூத். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். உயிரிழந்த ஷேக் தாவூத்துக்கு சொந்தமாக பொன்மான் மேய்ந்தநல்லூர் பகுதியில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் உள்ளது. இந்த நிலத்தை அபகரிக்க நினைத்த திருச்சி காஜாப்பேட்டையைச் சேர்ந்த உஸ்மான் என்பவர் திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கிறார். அதன்படி உயிரிழந்த ஷேக் தாவூத் உயிருடன் இருப்பது போன்று போலி ஆதார் அட்டை ஒன்றை தயாரித்துள்ளார். அதனை கொண்டு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி நிலத்தை தன் பெயரில் பதிவு செய்து கொண்டார். இந்த மோசடி தொடர்பாக ஷேக் தாவூத் குடும்பத்தினர் பாபநாசம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று டெத் சர்டிபிகேட் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்டி புகார் அளித்துள்ளனர். பாபநாசம் சார் பதிவாளர் காவியா ஆவணங்களை சோதனை செய்தபோது மோசடியாக நிலத்தை பதிவு செய்து அபகரித்திருப்பதை கண்டுபிடித்தார். இது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பாபநாசம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் திருச்சி காஜாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உஸ்மான் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த வண்டாரவடை பகுதியைச் சேர்ந்த முகமது யூசப் அலி, திருப்பாலத்துறை பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர், தஞ்சை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இவர்கள் 4 பேரும் சேர்ந்து பல்வேறு போலியான ஆவணங்களை தயார் செய்து ஷேக் தாவூத் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்தது தெரிய வந்தது. இவர்கள் மீது போலி ஆவணம் தயாரித்தல், ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.